தமிழ்நாட்டில் 2 வகையான ஓவிய சிற்பங்கள் உள்ளது. ஒன்று சோழர் காலத்து அறிவியல் சிற்பங்கள், மற்றொன்று மூட நம்பிக்கையான ஓவிய சிற்பங்கள். எடுத்துக்காட்டு, ராவணன் தமிழ் மன்னன், அவர் ஒரு அரக்கன் என்றும் ராவணன் 10 தலையுடன் பிறந்தார் என்றும் நூல்கள் சொல்கின்றன. அந்த கொடுங்கோலன் ராவணனை ராமன் தனது அம்புகளால் வதம் செய்தார் என்று தசரா விழாவும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் ராவணன் 10 கலைகளில் சேர்ந்தவர். கலை என்றால் கல்வி, துறை என்று அர்த்தம். ராவணன் வானவியல், இலக்கியம், இசை, ஓவியம், நடனம், சமையல், விஞ்ஞானம், அரசு புரிதல், போர்க்கலை, நிர்வாகம் போன்ற 10 துறைகளில் புலமை பெற்று சிறந்து விளங்கியவர். ராவணன் நல்ல மன்னருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அவரை வேண்டுமென்றே தவறாக சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள்.